வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 15. பிறனில் விழையாமை. குறள் 141. பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். விளக்கம். பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. குறள் 142. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். விளக்கம். அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரைப் போல் அறிவிலிகள் இல்லை. குறள் 143. விளிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீவை புரிந்தொழுகுவார். விளக்கம். ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கொண்டு தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். குறள் 144. எனைத் துணையராயினும் என்னாம் தினைத் துணையும் தேரான் பிறனில் புகழ். விளக்கம். தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும்? குறள் 145. எளிதென இல்லிரப்பான் எய்துமெஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. விளக்கம். இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறி செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான். குறள் 146. பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண். விளக்கம். பகை, பாவம், அச்சம், பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறிதவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம். குறள் 147. அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவாதவன். விளக்கம். அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண்மை தன்மையை விரும்பாதவனே. குறள் 148. பிறன் மனை விரும்பி நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. விளக்கம். பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டுமன்று நிறைந்த ஒழுக்கமுமாகும். குறள் 149. நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். விளக்கம். கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யாரென்றால் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருந்தாதவரே ஆவர். குறள் 150. அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று. விளக்கம். ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.